ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து காலையில் 8:40 ஆச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெங்களூர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு, ரெடி ஆகிட்டோம். இன்னொரு 1 ஹவரில் 1.5 ஹவர். ஓகே, 11 மணிக்கு தான் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து, அதாவது இங்கேருந்து ரவணசமுத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ட்ரெயின் வந்து 11 மணிக்கு வரும். ஸோ அந்த ட்ரெயினுக்கு போகணும். 10:30க்கு ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து குளிச்சு வச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட போகிறேன். பழைய சோறு இருக்குது. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஆட்டோ வந்தோன்னே அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு பெங்களூரு. ஃபஸ்ட்டு பழைய சோறு சாப்பிட்லாம். சாப்பிட்டு, ஏன்னா இன்னொரு 4 நாளைக்கு வந்து பழைய சோறு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா திருப்தியாக பழைய சோறு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். சரியா? ஒரு 4 நாளைக்கு பப்பு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பப்புவை தான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் ஒரு 4 நாள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டில் அந்த சைப்புலான்னு ஒரு பையன் இருக்கானோ, அவங்ககிட்ட வந்து காசு கொடுத்துருக்கேன். டெய்லி வந்து ஒரு பாக்கெட் கருவாடு, 2 பாக்கெட்டு பால் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கருவாடு வேறு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கு. இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கேன். வணக்கம் பேசிட்டு இருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:10 ஆச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா, பேக்கிங். என்ன பேக்கிங் அப்படின்னா, சாப்பாடு வந்து பார்சல் பண்ணணும். ஓகேவா? சாப்பாடு ரெடியாக இருக்குது, குழம்பும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி வந்தோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். கறி தானே சாப்பிடேன். சூடா? சுடுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடுண்ணே. மேட் உடஞ்சிடக்கூடாது. பிள்ளைங்க எதுக்கு போயிருக்கோம்? ஆட்டம் போயிருக்கோம். இதைட்டு அதை இட்டு பாருங்க. இருக்கா? ஓகே, ஆட்டோவில் ஏற்றியாச்சு, கிளம்புறோம். ரைட். ஏறு. மெதுவாடா, காலை உள்ள விட்றாத. ஏறு. எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலி போகிற ட்ரெயினில் இருக்கேன். நேராக திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா மணியாச்சு. என்ன இது? என்ன பூரா உடஞ்சிருக்கு. சாப்பிடு. கைஸ், திருநெல்வேலி
ஜங்ஷன் வந்தாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அப்படியே வந்து தொழுகைக்காக போய்கிட்டு இருக்கோம். தொழுது வந்துட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஒரு குட்டி தூக்கம் கூட போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் கிளம்பலாம். ஏன்னா ட்ரெயினுக்கு வந்து டைம் இருக்குது, 4 மணிக்கு தான் நினைக்கிறேன். வரும்போது டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். தொழுதுட்டு வரும்போது டிக்கெட் எடுத்து வரணும். வந்துட்டு அப்போவே தெரிஞ்சிடும் நமக்கு டைம் எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சால் ஒரு குட்டி தூக்கமும் போட்டுடலாம். ஓகே கைஸ், வெயில் சும்மா பட்டையை கலப்புது. அதான் கடிச்சு பத்துக்கு தலையில் போட்டு போய்கிட்டு இருக்கோம் 2 பேரும். எது லீக்கேஜ் இருக்கோ அதை முதல்ல தந்துருக்கு. பேர்லாம் பார்க்கல. சாப்பாடு மத்தியானம் லஞ்ச் டைம் ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குல்ல. டொமேட்டோ ரைஸு அண்டு சிக்கன் கிரேவி. டொமேட்டோ ரைஸ் என்ன ரைஸ் இது? புளியோதரையா? சரி ரைட்டு, ஏதோ ஒன்று பயந்துடும். மஞ்சளாக இருக்குல்ல. புளியோதரை சிக்கன் கிரேவி. கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டாச்சு அப்படின்னா சரியான வேர்வை இருக்குது. இங்கே பாருங்கள், தலையெல்லாம் வந்து ஃபுல்லாக ஈரும். மேலே ஃபேன் ஓடுதா, அந்த ஃபேனுக்கு கீழே வந்து உட்காந்தா காற்று இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தூக்கமும் வரமாட்டேங்குது. தூங்கினாலும் வந்து இதாகுது. ரைட், குடிக்கலாமா? பாதி வேஸ்ட்டாக போச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னப்பா? சரிதான், 3:31. 3:30 ஆச்சு. இப்போ ஒரு ஸ்நாக்ஸு பனங்கிழங்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. ஒன்று 5 பேருக்கு 5 பீஸு. இது எவ்வளோமா ரேட்டு? 30 ரூபா. எவ்வளோ? 30 ரூபா. 30 ரூபாயா? நம்புற மாதிரி இல்லையே. 50 ரூபாயா? ஒரு கிழங்கு 10 ரூபா ரேட்டு. 5 கிழங்குக்கு 50 ரூபா. அதான் 30 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. அங்கே வெள்ளரிக்காய் வச்சுருக்காங்க. 5 சின்ன காய் இருக்குது 30 ரூபாயா. ஒரு கூட ஒரு 3 காய் இருக்குது 50 ரூபாயா. வேணாம் பார்த்தா வெள்ளரிக்காய் வேணாம், ரொம்ப சின்னதாக இருக்குது. சாப்பிடல நீ? அது இனிக்குங்களா? சரி. கைஸ், இப்போ ட்ரெயினில் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து வாஞ்சி மணியாச்சி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நேந்திரங்காய் சிப்ஸ். நேற்று பார்த்தீங்கல்ல அதே சிப்ஸ் தான். எங்கே வாங்கினீங்கப்பா? எங்கே வாங்கினீங்க? அது எங்கே வாங்கினீங்க? என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்கு, டீ. அதுனா டீ காஃபி டீ டீ காஃபி டீ அப்படின்னு சொல்லி வருவார்ல, அதை மட்டும் காணோம். இப்போ வரைக்கும் காணோம். அந்த ட்ரெயின்லேயும் இல்லை, இந்த ட்ரெயின்லேயும் இல்லை. ஒருவேளை அந்த பெங்களூர் ட்ரெயினில் இருந்தாலும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் மிஸ்ஸிங். இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு டீ இருந்தால் நல்லாயிருக்கும். டீ இல்லை. என்னது? ஊரு பேரை படிக்கிறான். என்ன பேரு? கரெக்டா படி. ஓடே இல்லை.
கங்கை கொண்டான்டா. கங்கை கொண்டான். கங்கை கொண்டான். சிப்ஸ் கூட பாருங்க. அவ்வளோண்ணா கீழே விளாட்மா கொஞ்சமாக தான் போதும். ஏய் சிப்ஸு இப்போ படி பேர் படி. இங்கே உட்காரியா? அப்படி கீழே வைக்காதா. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறது அப்படிங்கிறது ஜாலி தான். என்ன தான் ஜாலி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி லக்கேஜை தூக்குற வேலை இருக்குது தெரியுமா, அதுதாங்க ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கும். கைஸ், பெங்களூர் ட்ரெயினில் இருந்து ஏறிட்டோம். டிக்கெட் மாறி மாறி போட்டிருக்காங்க. 7, 8 சைடு லோயர் அண்ட் அப்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நம்பரு 57, 60 ரெண்டுமே லோயரு. அடுத்து 75 அப்பரு. இப்படி மாற்றி மாற்றி 5 டிக்கெட் போட்டுருக்காங்க. சரி ரைட்டு, ட்ரெயினை பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நைட்டு சாப்பிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளை காலையில் பெங்களூரில் மீட் பண்ணலாம். ஏய் பசீரே அவனுங்க அங்கே போய் அம்மா கிட்ட உட்காந்துக்கிறியா? கொஞ்ச நேரம் படுக்குமா வேணா வந்துக்கோ போ. இப்படி தனித்தனியாக சீட்டு கொடுத்ததுனால அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கான். ரைட், இந்த மாதிரி ஒரு ஜர்னியில் இந்த மாதிரி ஒரு மிரர் கிடைக்கும் போது அதில் முகத்தை பார்க்குறது ஒரு சுகம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம டயர்டாக வருவோம், ரொம்ப ஜர்னியில் இருப்போம், முடியெல்லாம் களைஞ்சிருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு மிரரை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் டீக்கு காத்திருந்து டீ வரவே இல்லை. சுண்டல் தான் வந்துருக்கு. சுண்டல் தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. மணி என்னாச்சுன்னா 7 மணி ஆச்சு. 8, 8:30 தான் சாப்பிட்ணும். அது வரைக்கும் பார்க்கலாம். டீ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீ சாப்பிட்டே ஆகணும். கைஸ், டீக்காக வெயிட் பண்ணி பார்த்து பசி தான் தவிர டீ வரல. டைம் 7:45 தான் ஆச்சு. ஆனால் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ சாப்பிட்றேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். காலையில் பெங்களூர்லேருந்து மீட் பண்ணலாம். சரியா? நாளைக்கு பெங்களூரில் தான் மீட் பண்ண போகிறோம். நாளைக்கு மீட் பண்ணலாம்.